வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாகக்காய் வறுவல் தான். பேரை கேட்டாலே நமக்கு கசப்பு தன்மை வாயில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட பாகக்காயில் நிறையவே சத்து இருக்குது. பாகக்காவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி வட்டம் வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் போட்டு எடுத்தால் போதும். இந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குடித்தோன்னா ரொம்பவே நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே இருக்கும். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணி இந்த தண்ணியை நம்ம குடிச்சிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பாகக்காவை நம்ம மசாலா போட்டு விரவ போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டிலே அரைச்ச குழம்பு மசாலாத்தூள் தான். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிவிட்டு கலருக்காண்டி கலர் பொடி ஆட் பண்ணாமல் காஷ்மீர் சில்லி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீர் சில்லிக்கு பதிலாக நம்ம சிக்கன் 65 கூட ஆட் பண்ணிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாதி லெமன் எடுத்து அந்த சாறை இதோடு நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். பாவக்காய் ரொம்ப சத்தானது. இதில் ஆஸ்மாவுக்கு ரொம்பவே ஒரு சிறந்த உணவாகும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெந்த பாவக்காவை இதோட ஆட் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மசாலாவோட நம்ம கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பாவக்காவையும் நல்லா அந்த மசாலா படுற மாதிரி நம்ம மீன் துண்டுகளை எப்படி மசாலாவில் பரட்டி எடுப்போமோ அதே மாதிரி பரட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படி மசாலாவோடு நம்ம ஊற வச்சிடலாம். பாவக்காவை சாப்பிடும் போது நம்ம உடலில் உள்ள நச்சு எல்லாத்தையுமே இது வெளியேற்றிடும். மெயினாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அந்த இரத்தத்தில் சர்க்கரை அளவை நல்லா குறைச்சி கொடுத்துரும். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அது ஊறின பிறகு இப்போ நம்ம ஒரு கடாயில் இதை எடுத்து வறுத்துக்க போகிறோம். நிறைய எண்ணெயும் தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு வெங்காயம் ஒரு பாதி வெந்தால் போதும், ரொம்பவும் முறிகிடக்கூடாது. பாதி அளவுக்கு வெந்து வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாவக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் ஆகும்போது வெங்காயமும் கரெக்டான பதத்துக்கு நல்லா வெந்துடும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் நேரம் திருப்பி போட்டு வறுத்தா போதும். ஏற்கனவே தண்ணியில் 2 நிமிஷம் போட்டதுனால சீக்கிரத்திலே குக் ஆயிரும். இப்போ நமக்கு பாவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரசம் சாதத்தோடையோ இல்லை தயிர் சாதத்தோடையோ வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க.